சேர்க்கும் வாரும் கூடாது மூவரையும் பிரிக்கும் வாரும் அப்படின்னு ஒரு இடத்துல ஒன்று குறிப்பிடாரு. என்ன அர்த்தம் அதுக்கு? தெரியலையா? தெரியலையா? அதனால தான் ஐயா கிட்ட கேட்குறேன். என்னையா இன்னமோ நான் இதை படித்தேன் அதை படித்தேன்ற கூட்டுக்குள்ளே ஒரு ஆன்மா குடி இருக்குது. ஆனால் அந்த ஆன்மாவை பாதுகாத்துக்கிற இருளை நீ உடல் இருளை உடல் இந்த உடல் இல்லைன்னு சொன்னால் அந்த ஆன்மா குடியிருக்காது அங்கே. அதனால் சொல்கிறாரு ஆன்மா ஒருத்தன் குடியிருக்கிறான் ஆனால் இருளம் பாதுகாப்பாக இருக்கிறான் அதுக்கு அப்படின்றாரு. அப்புறம் என்ன சொல்கிறாரு? கூட்டினுள் மூவரையும் சேர்க்கும் வாரும். ஆமாம், மூவரையும் சேர்க்கறதுனா யார் யாரை சேர்க்கறது? அகார, உகார, மகாரம். இந்த மூணும் சேர்ந்ததுன்னா உன்னுடைய நிலை கடவுள் நிலை. ஆனால் இந்த மூணும் பிரிஞ்சு இருக்கிறதால உன்னுடைய நிலை மனித நிலை. அப்போ இந்த மூணும் எப்போ சேரும், சேர்க்கறதுக்கு வழி தெரியணும் அப்படின்றதுக்காக அதை சொல்கிறார் அவர். கடைசியாக இறுதியாக கூடாது மூவரையும் பிரிக்கும் வாரும். ஆமாம், அங்கே யாருமே இங்கே சேரும்போது 3 பேரும் சேர்ந்தாங்க. கடவுள்கிட்ட போகும்போது இந்த மூவருமே அங்கே கிடையாது. சிறப்பான. அதனால தான் சொன்னார் சேவல் 4 குஞ்சிகள் 5. கூவமான சேவல் 4 குஞ்சிகள் 5 கூட்டுக்குள்ளே சண்டை கொள்ளுதே. எந்த உந்துன்னு சண்டை போடுது. நான் தான் முக்கியம், நீ தான் முக்கியம் சண்டை போடுது. ஆனால் கூவமான கிழநறி பூந்த உடனே சேவல் 4 இறந்து போச்சான், குஞ்சிகள் 5 இறந்து போச்சான். என்ன அர்த்தம் அதுக்கு? ஐயா தான் சொல்லணும். நானே சொல்லி உட்காந்துக்கிறேன். நீ கேட்டும்போது சினிமாவில் எழுதிடு. அந்த காரணம்ன்றது 4 என்னன்னா மனம், சித்தம், புத்தி, அகங்காரம். இது 3 4 சேவல். குஞ்சிகள் 5. ஏன்னா இந்த அந்தகாரணம் அப்பா அம்மா கிட்ட இருந்ததால் தான் நீ பிறந்து வந்த இந்த உலகத்துக்கு. அந்த அந்தகாரணம் அப்பா அம்மா கிட்ட இல்லைன்னா நீ பிறக்க போகிறதே கிடையாது. அதனால் நான் தான் 4 பேரில் நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்கிறேன். சேவல்னாலும் நாங்கள் தான் முக்கியம், நான் இல்லைன்னா நீ இல்லைன்னு. குஞ்சுங்க என்ன சொல்லுது, நான் இல்லைன்னா நீ 4 பேர் இருக்க முடியாது அப்படின்னு ஒன்றோட ஒன்று சண்டை போடுது. குஞ்சுகள் 5 என்ன? நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பூமி 5 பஞ்சபூதம் உடல் இல்லை. அந்த காரணம் மனம். இது ஒன்றோட ஒன்று போராடிக்கினுக்குது. ஆனால் நாதம் வந்து கூவமான கிழநெறி நாதம் வந்து பூந்த உடனே இந்த 4 அந்த காரணம் செத்து போச்சு, அந்த குஞ்சு 5 செத்து போச்சு. கடவுள்கிட்ட தேடுறாதுன்றான். இவ்வளோ விஷயங்கள் சும்மா இல்லை. ஞானம் பேப்பரில் எழுதிட்டு ஒரு ஏமாளி உட்காந்துங்கிறான், அவன் தள்ளியில் போய் மிளகாரிக்கலான்னு வந்துடுறான். ஐயா நீங்கள் சொல்லும்போது பாடத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது அதை தான் ஐயா அதுதான் பாடம் தான் இப்போ சொல்கிறார் அகஸ்தியர். விந்து நிலை தன்னை அறிந்து விந்தை கண்டால் விதமான நாதமது குருவாய் போகும், அந்த முள்ள நாதமது குருவாய் போனால் ஆதி அந்தமான ஜோதி நீயாவாயின்றார். அது என்னது? இந்த விந்துன்றது என்னத்துக்குன்னா, இன்னுமா உலகத்தில் பொண்டாட்டிக்கிட்ட சுகம் காண்றதுக்கும் உலகத்தில் குழந்தை குட்டி பெற்று விடுறதுக்குன்னு நினச்சிங்கிறடா. அதுக்கு இல்லைடா, அது சாப்பிட்டு பாடுறாத்தன்றார். எதை? விந்துவை சாப்பிட்டு பாரு, அப்போ தான் அதனுடைய சுவை தெரியும். அதில் எத்தனை விதமான சுவை இருக்குதுன்ட்டு. ஆனால் அது இந்த ஆணும் பெண்ணும் சேர்ந்து உற்பத்திக்கு தாண்டா உதவும், அது கடவுளை அடையாது. ஆனால் அதே விந்து மேலே போச்சுன்னு சொன்னால் ஓசை வந்துடும். அந்த ஓசையோடு நீ வாழ்ந்தீங்கன்னா ஆரம்ப உலகத்தில் நீ எப்படி உருவாகி வந்தியோ அப்படி அந்த பொருளில் போய் சேருவேன்றார் இல்லை. இப்படி இவ்வளோ ரகசியங்களை ஒவ்வொரு மகான்களும் நமக்கு சொல்லிக்கிறாங்க. நம்ம எதையும் புரிஞ்சுக்கிறது கிடையாது, எதையும் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறதும் கிடையாது. ஏதோ வந்தோம் போனோன்னு போயின்னுக்கிறீங்க. என்ன பிரயோஜனம் இல்லை, ஒரு பயணம் கிடைக்காது. சொல்லு. பைபிள் எடுத்து காலையிலையும் மாலையிலையும் படிக்கணும், இந்த மாதிரி சர்ச்சுக்கு போகணும் வரணுன்ற ஒரு கட்டாயத்துக்கு கொண்டு வராங்க. சரி. ஆனால் நம்மளுடைய இதில் எத்தனை சிறப்புகள் இருந்தாலும், எவ்வளோ பெரிய விஷயங்கள் எல்லாருக்கும் ஈடு கொடுக்கக்கூடிய பல விஷயங்கள் இருந்தாலும், தாய்மார்கள் பெற்றோர்கள் வந்து தான் கோயிலுக்கு போகும்போது மட்டும்தான் குழந்தைய கூட்டிகிட்டு போகணும், மற்ற நேரத்தில் குழந்தைகளை அனுப்பக்கூடாது, இப்படி ஒரு மனநிலையும். அதே மாதிரி இந்த மாதிரி யோக ஞானத்தை தேடி போகிறது, தன்னுடைய கணவனாக இருந்தாலும் அண்ணன் தம்பியாக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் அதற்கு முதல் முட்டுக்கட்டியாக நிற்கிறது எதுக்காக? ஏன் இவங்களுக்கு மட்டும் அந்த அந்த எண்ணம்? பயம்.
இந்து மதம் இருக்குது. ஐயா இந்து மதம் மாதிரி உலகத்தில் ஒரு சுதந்திரமான மதம் எதுவுமே கிடையாது. ஒரு இந்துவாக இருந்தீங்கன்னா அந்தோனியார் சர்ச்சுக்கு போய் வருவேன். கண்டிப்பாக. ஒரு இந்துவாக இருந்தீங்கன்னா நாகூர் தர்காவுக்கு போய் வருவேன். போகிறாங்க. ஆனால் ஒரு இந்துவோ ஒரு முஸ்லீமோ ஒரு கிறிஸ்துவனோ ஈஸ்வரன் கோயிலுக்கு போவேன்னா இல்லை, ஏன் போக மாட்டான்? அது அவங்க ஒரு கட்டுப்பாட்டு. அதே நேரத்தில் இங்கே என்கிட்ட சொல்கிறேன், அவங்க வந்து எப்படின்னா கட்சி மாறி வச்சுங்கிறாங்க. அவங்க அந்த கட்சியை விட்டு நீ வெளியே போனால் ஒன்று தூக்கிடுவாங்க அந்த கட்சியிலேருந்து. இங்கே வந்து அந்த மாதிரி கட்டுப்பாடே கிடையாது. இது ஒரு சுதந்திரமான மதம் இது. ஏன்னா கடவுள் யார் சொன்னாலும் அது கடவுள் தானே. கடவுள் தானே. நான் சொன்னாலும் கடவுள் தான், நீ சொன்னாலும் கடவுள் தானே. அதனால் அவன் சொல்லினுக்கிறான். கிறிஸ்துவனும் அதை தான் சொல்கிறான், முஸ்லீமும் அதை தான் சொல்கிறான், நம்மளும் அதான் சொல்கிறோம். கும்பிட்டு போட்டுமே அப்படின்னு சுதந்திர மனப்பக்குவம் விரிந்த மனம் அது இந்து மதத்தில் உண்டு. மற்ற மதத்தில் அது கிடையாது. ஏன்னு சொன்னீங்கன்னா நம்மக்கிட்ட எத்தனையோ கிறிஸ்டினுங்க வந்து உபதேசம் வாங்கினாங்க, எத்தனையோ முஸ்லீமுங்க வந்து உபதேசம் வாங்கினாங்க. என்னெல்லாம் பண்ணிக்கிறாங்க தெரியுமா? மொட்டையை அடிச்சு அவங்கள அந்த குடும்பத்திலே சேர்க்காம அப்படிலாம் பயம்புறுத்தி விட்டு போயிட்டாங்க. ஆனால் இந்து மதத்தில் சர்ச்சுக்கு போய் வந்தாங்கன்னு சொல்ல வீட்டில் சந்தோஷம், நல்லா கும்பிட்டியா அப்படின்னு. ஆமாம். அதே மாதிரி தர்காவுக்கு போய் வந்தாங்கன்னா சந்தனம் கூட அப்படின்னு. அப்போது இந்து மதத்தில் ஒரு சுதந்திரமான மதம் இது இல்லையா? அதனால் ஆனால் கடவுளை வந்து யாராலையும் தொட முடியாது. யார் சொல்கிறதும் கடவுளுக்கு ஏறாது. ஆன்மா எதை சொல்லுதோ, யாருடைய ஆன்மா பேசுதோ அவங்ககிட்ட தான் கடவுள் பேசுவான். மனம் பேசுகிறவங்ககிட்ட, மதம் பேசுகிறவங்ககிட்ட கடவுள் பேச மாட்டான். ஏன்னா இதெல்லாம் மத வழிபாடு, கடவுள் வழிபாடு இல்லை. கடவுள் வழிபாடுன்றது ஜாதி மதம் கடந்தது கடவுள் வழிபாடு. ஆனால் இதை இப்போ நீ சொன்ன விஷயங்கள் எல்லாம் மத வழிபாடு. அது மதத்துக்குள்ளே தான் நிற்கும். ஏன்னா அது கட்டுப்பாட்டுக்குள்ளே தான், கட்சி மாதிரி தானே அது கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் வச்சுருப்பாங்க. ஆனால் கடவுள் வழிபாடு வந்து ஜாதி மதம் கிடையாது. அதனால் அவன் எதுக்கும் கட்டுப்பட மாட்டான். அவனுக்கு எந்த கட்டுப்பாடும் ஒன்றும் பண்ணாது. அந்த பக்குவம் இந்து மதத்தில் உண்டு, மற்ற மதத்தில் அது கிடையாது. அதனால தான் இந்து மதத்தில் பல ஞானிகள் அப்பப்போ தோன்றிக்கினே இருந்தாங்க. இந்த சுதந்திரங்கிறதால் தான், மதத்தை தாண்டி வந்ததால் தான். இப்போ நாங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னே கூட பேசினேன். காஞ்சி பெரியவர் வந்து இது மத வழிபாடு, இங்கே வந்து உன்னை சேர்க்க முடியாது, அவர்கிட்ட இப்போ மத வழிபாடு. அப்போது மத வழிபாடு இல்லைன்னா கடவுள் வழிபாடு. மத வழிபாடுகிறவனுக்கு கடவுள் வழிபாடு கிடையாது, மதத்தோடு போக வேண்டியதுதான். அந்த மாதிரி அந்த மதங்கள் போகுது. அதனால் மகான்கள் தோன்றதில்லை. ஒரு நபிகள் நாயகன் தோன்றினார் மகான், ஒரு இயேசு தோன்றினார் மகானா. அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்தில் அவங்க ஒவ்வொருத்தர் தான் வந்தாங்க. இதில் வருஷத்துக்கு ஒரு மகான் வருவான். காரணம் அந்த சுதந்திரம் தான், ஜாதி மதத்தை கடந்து போகிறதால தான். இதை பாகுபாடு அங்கே வச்சுங்கிறதால அதில் ஞானிகள் தோன்றல. இதான் வித்தியாசம். சுவாமி சொல்லு. பெற்றோர்கள் செய்த பாவம் பிள்ளைகளை சாருன்னு சொல்கிறோம். ஆமாம். அது பிள்ளைகளை சாருன்னும் போது ஒரு தாய்க்கு 2 பசங்க இல்லை 5 பசங்க இல்லை 3 பசங்கன்னு வச்சுங்க. அந்த தாய் தகப்பனுடைய பாவம் வந்து ஒரு 60% இருக்குனாக்கா, இந்த 3 பிள்ளைகளுக்கும் 20-20 பிரித்து கொடுக்கப்படுமா? இல்லை எப்படி? யாரும் மூத்த பிள்ளைக்கோ இல்லை கடைசி பிள்ளைக்கோ தனியாக ஒட்டுமொத்தமாக அவங்களுடைய மனநிலை எப்போ எப்படின்றதோ உன்னை பெற்றுக்கும் போது அதுக்கேற்ற மாதிரி அதனுடைய குணாதிசயங்கள் அதனுடைய பாவம் சேரும். பங்கிட்டு கொடுக்கப்படுது. ஆமாம், பங்கிட்டு எல்லாம் அது பங்கு போட்டணும். உட்காந்து அதான் புரியலையா? எல்லாம் ஒன்றா பிறந்துங்க? இல்லை கிடையாது. பின்ன 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒன்று பிறக்கிறீங்க. மொதல் பிறக்கிற அண்ணனுக்கு இல்லையா? அண்ணனாகட்டும் தம்பியாகட்டும், அவன் எப்போ பிறந்தான், நீ எப்போ பிறந்த. அன்னைய நிலையில் தாய்க்கும் தகப்பனுக்கும் என்ன மனநிலை இருந்து அன்னைக்கு நிலையில் அவங்க என்னென்ன பாவங்கள் பண்ணிக்கிறான் அதெல்லாம் நீ பிறக்கும் போது வந்துடுச்சு. சரி, உனக்கு சேர்ந்து போச்சு. அது அடுத்த குழந்தை பெற்றுக்கு போறான், அதுக்குள்ள என்னென்ன பாவங்கள் பண்ணணும் அதுவும் போய் அந்த குழந்தைக்கு சேர்ந்துக்குது. அப்ப இந்த இடைவெளி பாவம் எல்லாமே இடைவெளியில தான். இதெல்லாம் பத்தாம நீ பிறக்கிறதுக்கு முன்ன போன பிறப்புல செய்த அந்த பாவம் அதுவும் வந்து உட்காந்துக்குதாங்க. அதனால தானே மும்மலம்ன்றோம். மாயமலம், ஆன்ம மலம், கண்ம மலம்னு எதுக்கு சொல்கிறோம்? அப்பா அம்மா கிட்டேருந்து வந்தது, நீயே செய்தது, தெரியாமல் வந்து பாவம் சேர்ந்துக்குது. இந்த 3 பாவங்கள் தான் மனித வாழ்க்கையை வாட்டிக்கினுக்குது அப்படின்னு எதுக்கு சொல்லின்னுக்குறோம்? அதனால் அப்படி வர்றது சாமி. 3 பேர் பாவங்கள் அது. அதுக்கு தானே தேங்காய் உடச்சி வைக்க சொல்கிறது. தேங்காய் எதுக்கு உடச்சி வைக்க சொல்கிறாங்க? ஏன் ஒரு பூசணிக்காய் உடச்சி சாமியாண்டு வச்சான்னா அதில் அந்த மாதிரி அந்த தத்துவம் கிடையாது. ஏன்னா தேங்காவில் மட்டும்தான் மும்மலம் இருக்குது. மேலே ஒரு மட்டை இருக்குது, அதுக்குள்ளே ஒரு ஓடு இருக்குது, அதுக்குள்ளே காய்க்குது, அதுக்குள்ளே தண்ணி இருக்குது. அப்போது இந்த மும்மலமும் நீக்கினா தான் அந்த அமுதம் கிடைக்கும்.
அப்போ அந்த அமுதம் கிடைக்குன்னா நீ எப்படி இருக்கணும், அந்த தேங்காய் மாதிரி வெள்ளை ஆகணும்னு சாமி கோடிக்கிறேன்னு பக்கம் வச்சுக்கிறேன். சாமிக்கு ஓட்டை தான் வைக்கிறீங்க, ஓட்டு தானே வைக்கிறீங்க சாமி பக்கம், தேங்காய் உங்கள் பக்கம் தானே வச்சுக்கிறீங்க. ஆனால் தெருவில் சொல்லிட்டு போகிறேன் கோயிலுக்கு போகிறேன்ட்டு போகிறீங்க. நானும் ரவிட் தான்ற வடிவேல் அது மாதிரி இல்லை, தெருவில் சொல்லிட்டு வரீங்க. ஆனால் கோயிலில் போய் சாமி கும்பிடல, உங்களையே கும்பிட்டுன்னு உட்காந்துக்கிறீங்க. இது புரியாதத்தனம் இல்லையா? வெத்தலை எதுக்கு வைக்கிற பார்க்க வச்சு எவனுக்குமே தெரியாமல் இருந்தது. இப்போ நானும் டிவியில் பல முறை சொல்லி தானே இன்னைக்கு எல்லாருமே கேட்குறேன். நிறைய பேருக்கு தெரியும். அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பெரியவங்க சும்மா வைக்கல, காரணத்தோடு வச்சுக்கிறான். அந்த காரணத்தை நம்ம விரும்பவும் இல்லை சொல்கிறதுக்கு, கேட்கறதுக்கு. அவன் சொல்கிறவத்துக்கும் ஆள் இல்லை, அதனால் அது தெரியாமையே மறைஞ்சி போச்சு. சொல்லு. நைட் ஆட் பண்ணி தான் அங்கே செய்யும். நைட் ஆனாக்கா ஆசிரமத்துக்கு போயிடுவேன். என்ன பண்ணணும் எது இப்படி பண்ணணும்னு இப்போ தெரியாது உங்களுக்கு. அவர் இருக்கும்போது சொல்லி கொடுத்தாவே யாரும் செய்ய மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இல்லாத பொருளுக்கு தான் மனுஷன் ஆசைப்படுவான், கையில் இருக்கிற பொருளுக்கு ஆசைப்பட மாட்டான். அது மாதிரி எத்தனையோ மகான்கள் இந்த உலகம் நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும்ன்ட்டு எத்தனையோ உண்மையான சத்திய மகான்கள் வந்து போதனை பண்ணாங்க. ஆனால் யாருமே கேட்கறதில்லை, பொய்யை தான் நம்பினாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்கெல்லாம் போயிட்ட பிறகு தேடுறாங்க, நான் இதில் போகணுங்க அதில் போகணுங்கன்னு தேடுறான். இது என்ன பொய்யான விஷயம் இது. சிவவாய்க்கு ரொம்ப அழகாக சொல்கிறாரு, ஒரு மகான் இருக்கும்போது அவனுடைய அருமை தெரியலடா உங்களுக்கு. அவன் இருக்கும்போது கல்லும் கட்டியும் வாரி அடிக்கிறீங்க, ஆனால் அவன் போன பிறகு அவன் நின்ன இடத்த ஊந்து கும்பிட்றீங்க. எவ்வளோ பெரிய முட்டாளுங்கடா நீங்கன்றான். அது மாதிரி ரமணர் இருக்கும்போது எவ்வளோ பேருக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்தார், எவ்வளோ பேருக்கு ஞான தீட்சை கொடுத்தாரு. அவர் கொடுக்கறது நயன தீட்சைன்னு பேர், கண்ணிலேயே கொடுப்பார். அப்படி நயன தீட்சை எவ்வளோ பேர் கொடுத்தாரு, யாரும் கரையேறல. அதில் என்ன ஒரு 4-5 பேர் தான் அங்கே சமாதி ஆகிருக்கிறாங்க பாருங்கள். அது மாதிரி ஏன்னா எந்த மகானும் இருக்கும்போது சொன்னால் எடுத்துக்கிறது இல்லை மனுஷன். அவன் போன பிறகு அவன் இருந்த இடத்தெல்லாம் போய் தேடின்னு வரும். அது மாதிரி நீங்கள் தேடிங்கிறீங்க. சொல்லுங்கள். சின்ன போதிலேருந்தே கந்தசாமி கோயிலுக்கு வரம் போவேன். சரி. அதனுடைய விளைவாக அங்கே போய் கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. போயிட்டு உபதேசன்றது எப்படி பண்ணணும் என்ன எதுவும் தெரியாது. இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போ 2019 ஜனவரியில் ஒரு செல்லு ஒன்று வாங்கினேன் புதுசாக. அதுக்கு முன்னாடி சின்ன செல்லு வாங்கினேன். சரி. அந்த செல்லில் பூந்தமல்லியிலேருந்து துரைன்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணி, நீ கேட்குற நீ பார்க்க வேண்டிய மகான் ஒருத்தர் அனுப்புகிறேன், யாருன்னு பாரு, பல மடத்துக்கெல்லாம் நீ போய் வந்துக்கிறேன் அப்படின்னா. அவர் யார் நான் இதுவரையும் தெரியாது. நம்ம சீடர் தான் அவர், பூந்தமல்லியில் இருக்கிறாரு, காட்டு பக்கத்தில் கம்பெனி வச்சுக்கிறாரு. ஆனால் அற்புதமான சீடர் அவர். ஏன்னா அவருக்கு 2 பிள்ளைங்க, கம்பெனி இருக்குது, தொழில் இருக்குது, நல்ல வருமானங்கள் லட்சக்கணக்கில். அதை தேடிக்கினே போகலாம் அவர். அதை தேடிக்கின்னு போகாத எண்ணெய் தேடிக்கின்னு வந்தார் அவர். எண்ணெய் தேடிக்கின்னு வந்த உபதேசங்கள்லாம் முழுசாக வாங்கிட்டார். உடலை விட்டு வெளியவும் போக ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி போனதால் என்ன ஆகி போச்சுன்னா எது மேலேயும் பற்று இல்லை, எல்லாத்தையும் பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம அதிலேருந்து ஒதுங்கிடணும்னு செய்துங்கிறாரு. அவரை தான் சொல்கிறீங்க. சொல்லுங்கள். நீ கேட்குற குரு மாதிரி இவர் தானே பாருன்னு ஒரு வீடியோ ஒன்று. சரி. ஜனவரி மாதம் 2019. சரி. பார்த்து ஒரு 4 நாள் தான் இருக்கும். சரி. நேராக இங்கே ஆசிரமத்துக்கு வந்தேன். சரி. இது வந்துன்னு இருக்க போகிறேன். இதுவரை ஒரு 6 உபதேசம் வாங்கியிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். 6வது உபதேசம் வாங்கிறது பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் அந்த உபதேசத்தை சீராக செய்து முடிக்கிறது தான் பெரிய விஷயம். அப்படி செய்யும்போது பல அதிசயங்கள் உங்களுக்கே தெரியும், பல உண்மைகள் விளங்கும், எல்லாம் பொய்யான விஷயம் அப்படின்றது புரியும் அப்போது. ஆனால் இதில் இல்லைன்னு சொன்னால் அந்த பொய்யெல்லாம் புரியாது, எல்லாம் பொய்யெல்லாம் மெய்யின்னு ஆக்கிப்போம் நம்ம. ஆனால் இந்த உபதேசத்தில் வரும்போது எது நிஜம். இப்போ ஒரு கோயிலுக்கு போய்கினே இருப்பாங்க, ஓயாமல் கோயிலுக்கு போவாங்க. ஏன்னா அது ஒரு பக்தி தேவை, அது அவசியம்தான். ஆனால் அந்த பக்தியே கடைசி வரைக்கும் இருக்கக்கூடாது, அது 1ஆம் கிளாஸ் படிக்கிற மாதிரி ஆகிடும். அப்போது இவ்வளோ நாள் இந்த சாமி நம்மக்கிட்ட எதுவும் பதில் சொல்லலை, எவ்வளவோ பேசியிருக்கிறோம் நம்ம, இதுக்கு மேலே ஏதோ இருக்கணும் தேடின்னு வர்றது தான் இந்த இடம். ஆனால் இதெல்லாம் வர்றதுக்கு முன்னே அதெல்லாம் போனால்தான் இது கிடைக்கும். பக்தி இல்லாமல் ஒரு ஞானம் கிடையாது. ஆனால் ஞானம்ன்றது முடிவானது. இதுக்கு வந்துட்ட பிறகு அவன் அன்னாட கோயிலுக்கு போனால் கோயிலுக்கு போகவே பிடிக்காது. ஏன்னா உண்மை தெரியாத வரைக்கும் அங்கே சாமி இருக்குதுன்னு தான். இல்லை, உண்மை நமக்குள்ளே தான் சாமி இருக்குதுன்னு தெரிஞ்ச பிறகு அங்கே போகிறத நிறுத்திடுவோம். இது இயற்கை. சரி. முதல் உபதேசம் வாங்கினேன் சாமி. சரி. நான் கொஞ்சம் ஷார்ட் டெம்பர், சின்ன விஷயத்துலாம் கோவப்படுவேன்.
முதல் உபதேசம் வாங்கி அந்த பாடம் பண்ண ஆரம்பிச்சிருப்பாடு இப்போ பொட்டி பாம்பு மாதிரி ஆகிட்டேன். அதே மாதிரி வீட்டில் சின்ன டிவி சத்தம் குத்தம் போட்டாக்கா எனக்கு இப்போ பிடிக்கிறது இல்லை. நான் தனிமையிலேயே இந்த பாடம் வாங்கினவங்களுக்கு வீட்டில் டிவி வச்சா கூட பிடிக்காது. இந்த சத்தம் கேட்கும்போதே இவங்களுக்கு கோபம் வரும். ஏன்னா இந்த மூச்சு வெளியே போகும்போது எல்லா சத்தத்தையும் இது ஏற்றுக்கும். இந்த மூச்சு உள்ளாடும் போது வெளி சத்தத்தை இந்த உடல் ஏற்றுக்காது. அப்போ கோபம் தான் வரும். டிவி சவுண்டை குறை, ஏன் கத்தாத இரு அப்படின்லாம் தன்னறியாமையே சொல்லிவிடுவோம். நான் டிவி போட்டாக்க நான் எழுந்து வெளியே போய்டுவேன். இல்லை ரூமில் போய் தனியாக உக்காந்துருவேன். இப்படி தான் பாடம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ பாடம் பண்ணுங்க, நல்ல விஷயம், நல்ல இடத்த போய் அடைஞ்சிடுங்க. கடைசி காலம் மனிதனுடைய வாழ்வு இறைவனுடைய பாதத்தில் இருக்கணும். அவன் தான் மனுஷன், 6 அறிவு மனுஷன். சும்மானா உலகத்தில் பிறந்து வந்து நான் ஓஹோ அப்படி பணக்காரன், நான் இப்படி ரவுடி, நான் இப்படி கேடி அப்படின்னு உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. நான் குடும்பத்தை எப்படி வச்சுக்கிறேன் எல்லாம் வச்சுக்கிறது. நாய் நரி கூட குட்டி போட்டால் அது குட்டிங்களுக்கு ஊட்டுது. நீ என்ன மனுஷன் தான் நான் ஊட்டுற அதிசயமா? 6 அறிவு மனிதன்னா இறைவனை அடையணும். அவன் தான் 6 அறிவு மனிதன். அந்த கடைசி காலம் நல்ல வழியை பிடிச்சிக்கணும். நம்ம எந்த உலகத்தில் இந்த உயிர் கொண்டுன்னு வந்ததோ இந்த உலகத்துக்கு நம்மளை அந்த உயிரை பிடிச்சிக்கினே கடவுளை போய் அடைஞ்சிடணும். அந்த கடவுளை அடையிறதுக்கு தான் இவ்வளோ வழி சொல்லி கொடுத்துங்கிறேன், இவ்வளோ பேசினுங்கிறேன். எந்த சாமியாரும் இப்போ இந்த மாதிரி என்ன மாதிரி லோலாய் மாதிரி பேசுகிற சாமியார் யாரும் கிடையாது. நான் தான் கேடுகட்ட சாமியாருங்களே இருக்கிறதுலையே கேடுகட்ட சாமியார் நான் தான். கண்டதை சொல்லி கிடக்குறேங்க. தயவு செய்து சொல்லாதீங்க. ஆமாப்பா, உண்மையை சொல்கிறேன்ப்பா. ஒவ்வொரு மாதமும் நான் பேசுகிற பேச்சுக்குதே டாக்டர் சொல்கிறாரு, நீ அதிகமாக பேசக்கூடாது, பேசுனீன்னா அது டேஞ்சரு அப்படின்ட்டு. என்னால் பேசாமல் இருக்க முடியல. ஏன்னா எனக்கு 24 மணி நேரம் கடவுளுடைய நினைப்போடுவே நான் வாழணும். அதனால் நான் கடவுளை பற்றி பேசினே இப்போ என் உயிரே போனால் கூட நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். அதுக்காக வந்தேன், அதனுடைய செயலை முடிச்சுட்டு நான் போவேன். அதுக்காக தான் இவ்வளோ ஸ்தாபனங்களை கட்டிக்கின்னுக்கிறேன். இது நான் போனால் கூட எல்லாருக்கும் பயன் தரணும் அப்படின்ட்டு தான் செய்துன்னு இருக்கிறேன். இது வெளிநாட்டில் இருக்கிறவங்க நிறைய உதவி பண்ணாங்க. அந்த உதவியில் தான் இவ்வளோ பேர் ஸ்தாபனம்லாம் வளர்ந்தது. உழைப்பு தான் உதவிகள்லாம் அவங்களுக்கெல்லாம் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இது மாதிரி இங்கே இருக்கிறவங்களும் செய்தாங்கன்னா இன்னும் நல்லா சிறப்பாக இருக்கும். நம்ம மறைஞ்சாலும் நம்ம உழைப்பார்த்தவனுக்கு பயன்படணும். அதுதான் வாழ்க்கை. என் வீட்டு பணங்க, என் வீட்டு பொருளுங்கன்னு வீட்டில் வச்சுக்கிறதால ஒரு பயனும் கிடையாது. இதை மாதிரி உதவிகள் செய்யும்போது தான் புண்ணியம் வரும். எந்த உலகத்தில் பாவத்தை நம்ம சம்பாதிச்சோமோ அதே உலகத்தில் தர்மத்தை செய்து புண்ணியத்தை சம்பாதிக்கணும். அதான் வாழ்க்கை. அதனால்தான் சிவவாக்கியர் ரொம்ப அழகாக சொன்னார், மாடு மனை கூட கோபுரங்கள் கூட வருமோ, நீ எல்லாம் வச்சுக்கிறேன்டா, உன் ஊரே சொந்தம்தான், ஊரே உன் பொருள் தான், ஆனால் ஏதாவது ஒரு கோமனம் ஒரு கைப்பிடி மண் வருமாடா உனக்கு அப்படின்னாரு. மாடை மனை கூட கோபுரங்கள் கூட வருமோ, ஓடியிட்ட பிச்சையும் முகந்து செய்த தர்மமும் சாடி விட்ட குதிரை போல் வரும் என்னார். அடப்பாய், உன் மரணத்தில் நீ செய்த தர்மம் தாண்டா வந்து காப்பாற்ற உன்னை, மீதி உன் சொத்தோ உன் சொந்தமோ வந்து காப்பாற்ற முடியாதுடா அப்படின்னு. அந்த மாதிரியான செயல்களில் நம்ம ஈடுபடணும். அதான் வாழ்க்கை. நீங்கள் ஒரு அக்ஷய பாத்திரம் மாதிரி சாமி. என்னதுப்பா இது? இங்கே குடிக்கிறதா இது? ஆவரை கதையா அது எட்டும் பாப்பா. டீ இருந்தால் கொஞ்சம் கொடு. இதெல்லாமே இங்கே குடிச்சு நான் வண்டி குடிச்சிருந்தா இவ்வளோ பேரை பார்க்க வச்சு அது என்ன அர்த்தம்? முட்டாள் தானே இல்லை? நீ என்ன சாப்பிட்றியோ அதை மற்றவங்களுக்கு கொடுக்கணும். இல்லைங்க, நான் சொகுசாக சாப்பிடுவேங்க, நீங்களாம் என்ன வேடி துணியிலேருந்து நீங்கள் பதில் சொல்கிறீங்க. நீங்கள் படிக்கலை இதெல்லாம் சொல்லலாமே தவிர நான் நடைமுறையில் இல்லைப்பா, உண்மையை சொல்லுங்க. நான் எந்த புகழ்ச்சிக்கும் என் மனசு ஆசைப்படுறதில்லை. இன்றைக்கி உலகமே சொல்லுது, மலேசியாவிலேருந்து சொல்கிறாங்க, விவேகானந்தர் மட்டும்தான் சாமி ஆன்மீக புரட்சி பண்ணார், அவருக்கு அடுத்தபடி ஆன்மீகம் 1000 பேர் பேசுகிறாங்க, அதெல்லாம் புரட்சி கிடையாது, நீங்கள் பேசுறது தான் புரட்சி அப்படின்னு. ஆனால் எவ்வளோ புகழ்ச்சி இருந்தாலும் அது உலகத்தோடு நிற்கணுமே தவிர என் உள்ளத்துக்குள்ளே ஏறிடக்கூடாது. ஏறிச்சுன்னா எனக்கு தலைக்கெண்ணம் வந்துடும். அதனால் நான் எந்த புகழும் விரும்புறதில்லை. என்னுடைய செயலை சீராக செய்யணும், அது மட்டும்தான் எனக்கு குறிக்கோள். அதை மாதிரி நம்ம செய்துன்னு போகணுமே தவிர எந்த புகழ்ச்சி சித்தர்ன்றாங்க, என்ன மகான்ன்றாங்க, எதேதோ சொல்கிறாங்க, நான் எதையுமே ஏற்றுக்கிறதில்லை. நான் சராசரி மனுஷன். நான் பேசுறது அனுபவம். அதை நீ எடுக்கல நான் போகும். அதனால் நான் பேசுறதால நான் சித்தர் ஆகிட முடியாது. சித்தர் மனுஷன் கூட உலவானா, மனுஷங்கிட்ட உறவே வச்சுக்க மாட்டான், வச்சுக்கவே இல்லை அந்த காலத்துலேருந்து. இப்போ போய் மறைஞ்சி வாழற காலத்தில் மனுஷங்கிட்ட உறவு வச்சுவேன் சித்தர். சும்மானா நானா ஊர்பட்ட பேர் போட்டுக்கூடாது, இல்லை மற்றவங்க சொல்கிறாங்க நான் ஏற்றுக்கவும் கூடாது. என்னுடைய நிலை என்ன, நான் எதில் இருக்கிறேன், என்ன சொல்லணும் மக்களுக்கு, என்னுடைய கடமை என்ன, அதை செய்துக்கணும்.
அதை விட்டுட்டு சித்தர் புத்தர் மகான் ஞானி யோகி இதெல்லாம் நான் வச்சுக்கிறதே கிடையாது சாமி. எனக்கு வானவும் வானம் சாமி. நீங்கள் வானான்னு சொல்லலாம் சாமி. ஆனால் நடைமுறையில் உங்கள் அனுபவன்றது மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் மேலே அது உங்களுடைய நம்பிக்கை. தவறு கெடுவதில்லை, 4 முறை தீர்ப்புன்னு வேற சொல்லி. அதுதான் சொல்கிறேன், அது உங்களுடைய நம்பிக்கை. ஆனால் நான் எந்த விதமான பொய்யை ஆன்மீகத்தில் பேசுறதில்லை. ஆன்மீகம்ன்றது ஒரு புனிதமான பயணம். அதில் பொய் பொருட்டு ஏமாற்றிக்கணும் மிகைப்படுத்திக்கலாம் இருக்கக்கூடாது. அது ஆன்மீகம் கிடையாது, அது குழப்பு. ஆன்மீகம்ன்றது சத்தியத்தை மட்டும் சொல்லணும், மற்றவன் எடுத்துக்கணும்னு பேசக்கூடாது. நீ என்ன சொல்லணும்னு சொல்லணும். மற்றவன் ஏற்றுக்கணும்னு பேசுனீன்னா பொய் பேச ஆரம்பிச்சிடுவேன். ஏன்னா அவன் மனம் ஏற்றுக்கணுமே, அதுக்கேற்ற மாதிரி நீ பேசணுமே. அப்படி நான் பேசுறதே கிடையாது சாமி. நான் எது உண்மையோ அதை சொல்லுவேன். மற்றவன் ஏற்றுக்கிறான் ஏற்றுக்கலை, நான் அதை பற்றி கவலைப்படுறதே கிடையாது. நான் பேசுகிற பேச்சு இறைவனுக்கு கேட்குமா, இறைவன் ஏற்றுப்பானா, அது மட்டும்தான் என் குறிக்கோள். மனுஷனுங்களை பற்றி நான் கவலைப்படுறதே கிடையாது. ஏன்னா எடுத்துப்பான் எடுத்துக்க மாட்டான், இன்றைக்கி வாழ்த்துவான் நாளைக்கு அதே வாய் திட்டம், இதெல்லாம் இயற்கை உலகத்தில். பாடம் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷம், நல்லா பண்ணுங்க. 6வது பாடம் பண்ணுறேன். பண்ணுங்க. ஆனால் எப்படி பண்ணணுன்றது உங்கள் ஏதாவது கண்மூடி அதுதான்ப்பா அங்கே சொல்லி கொடுத்தாங்கல்ல, பண்ணியிருக்கேன். அங்கே சொன்னாங்கல்ல, என்னால் டக்குன்னு என்னால் அப்சர்வ் பண்ண கரெக்டாக அவங்க சொல்லியிருப்பாங்க. அந்த ஞாபகத்தை வச்சுன்னு கரெக்டாக செய்யுங்க. ஒன்றும் இல்லை. நாத பாடம் வாங்கியிருக்கிறீங்களா? வாங்கிட்டேன். அதை நல்ல நாதத்தை திருமூலர் சொல்கிறாரு, எவன் ஒருத்தன் 10 நாதத்தை கேட்குறானோ அவன் தாண்டா ஆன்மீகத்தில் போக முடியுன்றார். அது மாதிரி 10 நாதத்தையும் உடலுக்குள்ளவே நீ கேட்கணும். வெளியே மணி அடிக்கிறது, வெளியே டம்மார் அடிக்கிறது, வெளியே மோளம் அடிக்கிறது, இது எல்லாமே நமக்குள்ளே நடந்ததை பார்த்தா மகன்கள் வெளியே வச்சாங்க. அத்தனையும் நம்ம உள்ளுக்குள்ளே பார்த்தோம்னா தான் நம்ம உயிர் அதை நோக்கி பயணம் பண்ணோம். வெளியே பார்த்து இந்த கண்ணு பார்த்ததெல்லாம் காட்சின்ட்டு இருந்தோம்னா உண்மை தெரியாமையே போயிடுவோம். அதனால் ஓசையை நல்லா கேளுங்க, காதில் கேட்காதீங்க, செவியில் கேளுங்க. புருவ மையத்தில் எந்த ஓசை காதில் கேட்டாலும் அதை புருவ மையத்தை கொண்டாங்க, அதுதான் ஞானம். அதை விட்டு போட்டு மற்றதெல்லாம் அங்கே ஏமாந்து போகாதீங்க. கண்மூடி தியானமாக கண்மூடி தியானத்திலேயே. ஆமாம், 2 பாடம் தான் கண்ணு திறந்து இருக்கும், 3 பாடம் தான். மீதி பாடமெல்லாம் கண் மூடி தான் இருக்கும். நான் 3வது பாடம் சொல்கிறார் திருமூலர், மூல துவாரத்தை முட்கரமிட்டிரு, மேல துவாரத்தில் மேல் மனம் வைத்திரு, வேல் ஒத்த கண்ணை வெளியில் வீழ்த்திரு, காலத்தை வெல்லும் கருத்தத்தான யமனை ஜெயிக்கிற பாடண்டாதுன்னார். அது கண்ணை வீழ்ச்சிக்கினே கரெக்டாக இரு. வள்ளலார் சொன்னார், பசித்திரு, தனித்திரு, விழித்திருன்னார். இதே தான் அது சொன்னதும். இது இறைவன் வருவான பசித்திருன்னா குண்டா சோறு வருமானம் இல்லை, பசிக்குது அந்த பசி இல்லை, இறைவனுடைய பசி இருக்கணுமா. அந்த நேரம் இறைவன் வரும்போது எப்படி இருக்கணுமா, நீ முழிச்சுக்கணும், உம்முன்னு பார்த்துக்கணும் இருக்கணுமா, தூங்கிடக்கூடாதான். அது எப்படி இருக்கணும், கூட்டத்தில் உட்காந்தா இறைவனை கண்டுபிடிக்க முடியாது, அவனால தனித்து இருந்து பாடுறான்னாரு. அந்த மாதிரிலாம் இறை பயணம் பண்ணணும், பண்ணால்தான் அந்த அனுபவங்கள் கிடைக்கும். 100 கோடி பேர் பரிசுத்தமாக தானே பிறந்திருக்கணும், மீதி 100 கோடி பேர் பரிசுத்தமாக தானே பிறந்திருக்கணும். பரிசுத்தமாக புலி பரிசுத்தமாக இருக்குதா சொல்லு, நாய் பரிசுத்தமாக இருக்குதா? நாயிலேருந்து வந்துட்டு இருக்கிறானே, புலியிலேருந்து வந்துட்டுக்கிறானே, இவன் எப்படி பரிசுத்தமாக இருப்பான்? அதனால இந்த மனுஷன் கணக்கையே போட்டுனக்கூடாது. மீதி ஜீவராசி இந்த இது ஆசிரமங்குது, இதில் எத்தனை உயிரினம் வாழ்ந்துருக்கோம். அப்போ இதை கட்டி எல்லாத்தையும் அழிச்சிட்டோம். இப்போ இதெல்லாம் மனுஷனை பிறந்தான், ஒருத்தனை கடிக்கிறான், ஒருத்தனை குத்துறான், ஒருத்தனை இடிக்கிறான். அது 30 கோடி. அது எதுலேருந்து வந்தானோ அதுக்கேற்ற குணங்கள் இருக்குது. அதனால மனுஷன் இப்போ ஒரே மாதிரி இருக்கிறான்னா, மனுஷன் தானே எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறான்னா. இப்போ புலின்னு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும், சிங்கம்னு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் மனுஷன் ஒரே மாதிரி இருக்கிறான்னா ஏன் இல்லை? இவன் எதுலேருந்து வந்தானா அது அதுவாகவே இருக்கிறான். உடல் தான் மனுஷன் உடல். அதனால் அந்த கணக்கே போடக்கூடாது. நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு கணக்கு போடுங்க. ஊரை கணக்கு போட்டு என்ன சாதிக்க போகிறீங்க? நிறைய பேர் தன்னை பற்றியே தெரியாது, உலகத்தையே பேசின்னு இருப்பான். சுதந்திரம் வாங்கும்போது 10 கோடி இருக்கட்டும், இப்போ 1000 கோடி இருக்கட்டும், நீங்கள் என்ன பண்ண போறீங்க? குறைக்க போகிறீங்களா, கூட்ட போகிறீங்களா? நல்ல ஆத்மா வரலையே. எந்த ஆத்மாவனா இருந்துட்டு போகிறேன், நல்ல ஆத்மாவுக்கு என்ன பண்ணிடுவீங்க நீங்கள்? 1000 ஆத்மாக்கள் நல்ல ஆத்மா வந்தது, எவன் போய்த்த கேட்டான்? அவன் செய்கிறத தான் செய்துன்னு தான். அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க? நம்ம நன்மையை செய்கிறோமா, நம்ம தீமையை செய்கிறோமா, நம்ம எதை செய்யணும், அதை நீங்கள் யோசித்து நடந்தீங்கன்னா அது உங்களுக்கு புண்ணியம். உலகத்தை யோசித்தா உங்களுக்கு ஒரு பயனும் கிடையாது. சொல்லுங்கள்.
சாமி இப்போ தாயின் கருவறையில் இருக்கு சொல்ல உயிர் மட்டும் இருக்குது, ஆன்மாவோ மனமோ இல்லை. அப்படி இருக்கு சொல்ல அபிமன்யு வயிற்றுல இருக்கு சொல்லவே கேட்டு அது பிரகாரம் நடந்தான் அப்படின்றாங்களே. வெளியில் வந்தால் தானே அந்த ஆன்மா மனம் நம்மளுக்கு செயல்படும். கரு உருவாகும் போதே மனம் வந்துட்டு இருக்குது. கரு உருவாகும் போது அப்பங்கிட்ட இருந்து மனம் போச்சு, அம்மா கிட்ட இருந்து உடல் வந்தது. அது ரெண்டும் சேர்ந்து தான் உள்ள வளருது இல்லையா? வந்த பிறகு அது அடுத்த உடனே அதுக்கும் இதுக்கும் கனெக்ஷன் இல்லாத ஆகி போகுது. ஆணுது அப்போ போது ஆன்மா எல்லாம் உள்ள பூந்துக்குன்னு இயக்கத்துக்கு வந்துடுது. பூந்தது நல்ல ஆன்மா வந்தால் நல்லா படியாக வாழுது, நல்ல ஒன்றா இருக்குது. கெட்டது பூந்துக்குன்னு இருந்தால் கெட்ட ஒன்றாவே வாழ்ந்துட்டு சாவுது. தாயின் கருவறையில் சொல்ல நல்லதே நினை நல்லதே. ஆமாம், ஏன்னா அந்த குழந்தைக்கு அது ஊறிடும். அதனால நல்லதே சொல்லாத, அடிக்காத, துன்புறுத்தாத, கண்டதை பேசாத, பக்கத்தில் படுத்துக்குன்னு எங்கள் அப்பா இப்படி பண்ணிட்டான், எங்கள் அண்ணன் இப்படி பண்ணிட்டான், என் தம்பி இப்படி பண்ணிட்டான், எங்கள் அக்கா ஏமாத்திட்டா அப்படின்னு சொல்லாத. அது பிறந்த உடனே கத்தியத்துன்னு போகும் குத்தத்துக்கு. ஆன்மா இல்லையே சாமி உள்ள. ஆன்மா இல்லை, மனம் இருக்குது. ஆன்மா எந்த தீமையும் செய்யாது, மனம் தான் நன்மையும் தீமையும் கலந்து செய்யறது. அதனால மனம் இருக்குது, அதனால தீமையும் செய்யும் நன்மையும் செய்யும். அபிமன்யு கதை படிச்சுக்கிறீங்கல்ல, வயிற்றுல இருந்தா போச்சு. அது பத்ம யுகத்துல போய் உள்ள போய் பூந்துக்குச்சு, வெளியே வர தெரியல. அப்ப மனம் இருந்தது இல்லை அதுக்கு. ஆனா ஆன்மா அழியல, அதாவது மனம் அழிஞ்சு போச்சு அங்க செத்த உடனே. அதனால மனம் வேற ஆன்மா வேற. மனம் வந்து ஒரு தாயின் தகப்பன புணரும் போதே அந்த கருவிலேயே மனம் இருக்குது. மனம் இல்லைன்னா அது வளராது. ஆன்மா உனக்கையா? நான் ராமேஸ்வரத்துலேருந்து வரேன். சரி. இங்கே சென்னை டிபிஹெச் டைரக்டர் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் வந்து வேலை வைக்கிறேன். சரி. மூலாதாரத்துக்கும் மனத்துக்கும் ஆன்மாவுக்கும் மூணுக்கும் என்ன தொடரும்? உபதேசம் வாங்கிட்டீங்க? இப்போ தான் வாங்கியிருக்கேன். மூலாதாரத்துலேருந்து தான் மனத்துக்கு லிங்கே கிடைக்குது. சரிங்க. ஆன்மாவிலேருந்து தான் லிங்க்கு தான் மனத்துக்கும் கிடைக்குது. சரி. இது மூணும் சேர்ந்து செயல்படுஞ்சால் தான். இப்போ ஒரு எலக்ட்ரிக் பாக்ஸ் இருக்குது, அதில் ஒரு பேஸ் எடுத்துன்னு வந்து சொல்லிவிட்டால் லைட் எரியுமா? இல்லை, எரியாது. என்ன ஓணும் அதுக்கு? அது எர்த்து வேணும். எர்த்து ஓணும். சரி, எர்த்து மட்டும் இருந்தால் ஷாக் அடிச்சுருந்தா என்ன பண்ணுவேன்? நியூட்ரல் ஓணும் இல்லை? அது 3 ஓணும். அதே மாதிரி இதுக்கு அகார உகாரம் அகாரம்னு 3 ஓணும். அகாரம்ன்றது மூலாதாரம், சரி. உகாரம்ன்றது ஆன்மா, மகாரம்ன்றது மனசு. இந்த 3 சேர்ந்து தான் ஒரு மனிதனை இயக்குது. இந்த 3ல் எது இல்லைனாலும் 3 இருக்காது, 1 இல்லைனாலும் 3 இருக்காது. பூமின்னு ஒன்று இல்லைன்னா வானம் மழை எல்லாம் இருக்குமா? அப்போ பூமின்னு இருந்தால் தான் மழை தெரியும், வெயில் தெரியும், மண் தெரியும், எல்லாம் தெரியும். அது மாதிரி 1 இல்லைன்னா கூட எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி மனசுன்னு ஒன்று இல்லைன்னா மனுஷன் ஒருத்தர் இருக்க மாட்டான், செத்து போயிடுவான் இல்லையா? ஆன்மான்னு ஒன்று இல்லைன்னா மனசுன்னு அவங்க வேலை செய்யாது, மனம் இருக்காது அங்கே இல்லை. மூலாதாரம்ன்றது ஒன்று இல்லைன்னா ஒன்று நடமாட்டமே இருக்காது. அதனால் இந்த 3 ஒன்றோட ஒன்று கலந்து நடக்குது, 3 சேர்ந்து தான் நடத்துக்குது வாழ்க்கையை. சொல்லு. இப்போ நம்மலாம் வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இறைவனுடைய அருளால் நம்மலாம் வந்து இருக்கோம். அதுக்கு முன்னாடி வந்து கணவன் மனைவி, கணவன்னு ஏன் சொன்னாங்க, மனைவின்னு ஏன் சொன்னாங்க அப்படிங்கிறத விட எனக்கு வந்து இதில் தமிழ் ஆராய்ச்சி மையத்தில் ஒரு லெட்டர் ஒன்று எழுது. ஏன்னா அதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறது என் வேலை, ஆன்மீகம் சொல்லிக் கொடுக்குறது தான் என் வேலை. அதனால் கணவன் மனைவினா மச்சன் ஏன் வந்து சொல்லு, சித்தினியா வந்து அத்தனியா வந்து கேட்டுக்கினே போக வேண்டியது தானே. இதை போது தானே நமக்கு. அதனால இதெல்லாம் கேட்டுக்கினே உட்காந்துக்கலாம். சரிங்க. அப்புறம் மனுஷனியா வந்தது அப்படின்னு வரும். அதனால இதெல்லாம் நீ அங்கே கேட்க வேண்டிய கேள்வி. அதனால இங்கே அதெல்லாம் கேட்க, இங்கே வந்து வெறும் ஆன்மீகத்தை பற்றி மட்டும்தான் பேசணும். நீ அத்தையா வந்து, அப்பாயா வந்து, அம்மாயா வந்து, டாடியா வந்தது, மம்மியா வந்தது, எதுக்கு விடை சொல்லணும் சொல்லு? சொல்ல முடியாது. அதனால இந்த மாதிரி மென்டலான கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாதுங்க. இது இல்லை இடம் அது. சொல்லு. ஒரு துன்பத்தில் இருக்கிற மனிதன், ரொம்ப கவலையோடு இருக்கிற ஒரு மனிதன், நிறைய இழப்புக்களை சந்தித்த ஒரு மனிதன், இவன் ரொம்ப சோகமாக ஒரு துக்கத்தில் இருக்கிறான். இவனை மற்ற சக மனிதர்களும் பார்த்து சரி பாவம் அவர் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு ஞானி அவரை எப்படி பார்க்குறாரு? முட்டாள்றான்னு நினைப்பாரு. ஏன்னா என்ன நீ இழந்த, என்ன எத்தனை வந்து வச்சுருந்த, என்ன எத்தனை வந்து வரும்போது கோமனம் இருந்தது அவனுக்கு, அண்ணாக்கவர் இருந்தது அவனுக்கு, எது இருந்தது? நீ எதை எடுத்துன்னு வந்தீங்க வரும்போது? நீ இழந்துட்டு நிற்கிறதுக்கு
சொல்லுப்பா. ஆமாம், ஒன்றும் இல்லை. அப்போ ஞானி பாப்பாரு, முட்டாள் தனமா பொலிமின்னுக்கிறியாடா, ஒன்றுமே நீ கொண்டாடல, ஜீரோவை தானடா வந்த, ஜீரோவை தானே போற அப்படின்னு ஞானி நினைப்பாரு. அஞ்ஞானி என்ன நினைச்சுப்பா, இன்னும் இவர் வரும்போதே மொத்தம் எத்தனை வந்த மாதிரி பில்டிங் வச்சுருந்தா தருமாங்க, ஒரு எத்தனை கார் வச்சுருந்தா தருமாங்கன்னுவான். அப்போ அஞ்ஞானிக்கும் மெஞ்ஞானிக்கும் உள்ள வித்தியாசம். ஏன்னா எந்த மனிதனாலையும் எதையும் கொண்டு வந்ததில்லை. எந்த மனிதனாலையும் எதெல்லாம் எந்தன்னு சொல்றேன்னா ஒரு துரும்ப கூட கோமனம் கூட எடுத்து போக முடியாது. உன் உடலே எடுத்தும் போகலையாடா நீ, அப்புறம் இந்த உலக பொருள் எப்படி எடுத்தும் போவ? இறைவன் உனக்கு வாழ வழிவகுத்துக்கிறான், அதை வாழ்ந்துட்டு விட்டுட்டு போனமே தவிர எந்துன்னு மாறிடுச்சின்னு இருக்கக்கூடாது. போச்சா போச்சு, வந்துதான் வந்தது. 3 அடுக்கு பில்டிங் விற்றேன் காம்பவுண்ட் செவரு போடுறதுக்கு, ஆசிரமம் செவத்துக்கு. எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க அந்த தெருவுக்கே நான் போகிறது இல்லைன்னுவாங்க. போவாத, ஏன் போகல எல்லாம் கேட்குறாங்க. என்ன எனக்கு அந்த கவலையே கிடையாது. ஏன்னா நம்ம வரும்போது எதுவும் எத்தனை வரல, ஏதோ நம்ம முயற்சியில் கட்டணும், சரி சரியான நேரம் அமையல, விற்றோம், போயிடுச்சு, தனியாக தானே போக போகிறோம், அவ்வளோதான். இதுதான் ஞானம். அஞ்ஞானியாக இருந்தால் பில்டிங் பாருங்க எப்படி கட்டணும் தெரியுமாங்க, அங்கேயே உட்காந்து எழுதுனப்பான், என்ன பிரயோஜனம்? இது அஞ்ஞானத்துக்கும் மெஞ்ஞானத்துக்கும் உள்ள வித்தியாசம். யூடியூப்ல ஃபோன் நம்பரை ஃபோன் போட்டு வர கேட்குறேன், பில்டிங்லாம் போச்சுங்க அப்படின்னு. அதனால எதையுமே மனிதன் கொண்டு வந்தது கிடையாது. இறைவன் வாழ நமக்கு வழிவகுத்து கொடுத்துக்கிறான், வாழ்ந்துட்டு போகணும். உரிமை கொண்டாட முடியாது. நீ பெத்த புள்ளிய உன்னால உரிமை கொண்டாட முடியுதா சொல்லு? நீ கட்டின புருஷனை உரிமை கொண்டாட முடியுதா? நீ கட்டின பொண்டாட்டிய உரிமை கொண்டாட முடியுதா? யோ போய் அவன் வேலையை பார்த்து எனக்கு தெரியான்றா பொண்டாட்டி இல்லை. எதுவுமே யாருக்குமே உரிமை கிடையாது. உரிமை உள்ள பொருள் ஒரே பொருள். அவளுக்கு பேர் என்னப்பான்னு கேட்டால் குந்தின்ற. ஊரில் அப்படி கல்யாணத்துக்கு முன்னே பொம்பளை குழந்தை பெற்று போட்டால் அவளுக்கெல்லாம் குந்தின்னு பேருப்பா, நல்ல பேர் வச்சிடலாம். இனிமேல் வளர்க்குறான், சொத்து சோகம் இல்லை, பெரிய வீரன். சரி, துரியோதனை பார்த்து ஒரு ஊரையே எழுதுறான், ஆனால் அவனுக்குன்னு இல்லை. அப்போ இவன் என்ன பண்ணணும், ஒரு ஊரை எழுதிட்டான், இதை வச்சுன்னு இன்னும் 4 ஊரை பிடிக்கணும். நம்ம பெரிய வீரன் அவனை கொல்றதுக்கு ஆளே கிடையாது. கடவுளாலேயே முடியாது. பீஷ்மர் துரோணர்லாம் கூட கொண்டு முடியும், கர்ணனை கொல்லவே முடியாது. அப்போ அவன் எல்லா ஊரையும் பிடிச்சின்னுக்கலாம். அவன் பாரு, நம்ம ஒன்றுமே இல்லாத வந்தோம், போகும்போது ஒன்றுமே இல்லாத போகிறோம், இருக்கும்போது நல்ல தர்மத்தை பண்ணு அப்படின்ட்டு பண்ணிட்டு போனோம். அதனால் மகாபாரதத்தில் முதல்ல சொர்க்கத்தில் இருந்தவன் கர்ணன் தான், கடவுள் கூடவே இருந்தவன்லாம் நரகத்தில் தான் இருந்தான். தர்மத்துக்கு அவ்வளோ வலிமை. ஆனால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்க, நான் பக்கத்து வீட்டுக்கார ஏமாந்தான்னு வாய்த்தோன்னா அவங்க ஆயில் மண்ணை கொட்டி போட்டு அந்த இடத்த கூட வேலி போட்டுடுறான். அந்த மாதிரி அது சொல்லியிருப்பேன் நெட்டில், மனிதனுடைய வாழ்க்கையில் தர்மத்தை கைப்பிடிக்கணும்னு. அவன் தான் புண்ணியத்துக்கு போக முடியும். மீதி பேரெல்லாம் எந்த விதத்துலையும் பாவத்தை அழிக்க முடியாது, தர்மத்தில் மட்டும்தான் பாவத்தை அழிக்க முடியும். ஆனால் மனுஷனுக்கு தர்மம் பண்ணால் மனம் இல்லை. அப்படி யாரோ ஒருத்தன் பண்ணுறவனுக்கு தான் அந்த புண்ணியம் கிடைக்கும், அந்த கடவுள் வழிபாடும் முழுமையாக கிடைக்கும். அவங்க போன மாதம்தான் வந்து உபதேசம் வாங்கினாங்க. அவங்கள 10ஆம் மாதம் தான் வர சொன்னேன். அவங்க சொல்கிறாங்க இந்த மாதமாக வரேன், நான் 10ஆம் மாதமாக வரேன்ட்டு காலையில் 10,000 ரூபாய் வந்து கொடுக்குறாங்க இந்த சமாதி இதுக்கு விழாவுக்கு வச்சுக்கணும். அப்போ அந்த மாதிரி மனசுக்கணும். இப்போ வந்து ஒரு ஆசீர்வாதம் பார்த்து எப்படி இருக்கிறார், காகிதம் பொறுக்கிற மாதிரி இருக்கிறார் இல்லை? ஏன்னா ஒரு மனுஷனா ஒரு இதுவாக்குறாரு, அவர் 30,000 ரூபாய் கொடுத்துக்கிறாரு இந்த பென்ஷனுக்கு. ஒரு இந்த மாதிரி மனம் இருக்கிறவன் தான் கடவுளை நெருங்க முடியும். மனசை கருங்கல் மாதிரி வச்சுக்கிறவன் கடவுளை ஒருபோதும் நெருங்க முடியாது. அதனால தான் மனசை முதல்ல பக்குவப்படுத்துங்கன்றது. சொல்பா. கேள்வியில் 1000 கேள்வி கேளுங்க, மனசில் சந்தேகம் போகிற வரைக்கும் கேளுங்க. ஆனால் நல்ல கேள்விகளை கேளுங்க, ஊரை பற்றிலாம் கேட்காதீங்க, உங்களை பற்றி கேளுங்க, உங்கள் வாழ்க்கையை பற்றி கேளுங்க. சொல்கிறேன், கடவுளை மனுஷன் அடையணும்னு எவனுக்கு விருப்பம் இருக்குதோ அவனுக்கு நன்மை தீமையே இருக்கக்கூடாது. நன்மை இருந்தாலும் அதுக்காக பிறக்கணும், தீமை இருந்தாலும் அதுக்காக பிறக்கணும். ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொருத்தனுடைய வாழ்க்கையிலையும் பண்ணுற தீமையை அழிக்கிறதுக்காக தான் பிறப்பை வருது. ஆனால் இவன் பிறந்த உடனே என்ன பண்ணுறான், இவனுக்கு ஒன்றுமே தெரியாது, நன்மை எது தீமை எதுன்னே தெரியாது குழந்தையிலேயே. நம்ம ஆளுங்க போகிறாங்க பாரு, அப்போவே ஒரு 1000 ரூபாய் அவன் கையில் கொடுக்குறாங்க.
இதை வச்சுக்கின்னு பட்டாணி வாங்கி சாப்பிட்னேன் நான் பிறந்த குழந்தைக்கு. நீ டாக்டர் ஆகிடு, இன்ஜினியர் ஆகிடு, பெரிய கோட்டீஸ்வரன் ஆகிடுன்னு அப்போ ஒன்றும் தெரியாத குழந்தைக்கே சொல்லி சொல்லி அது மனசில் சிந்திச்சு அது பிறந்த உடனே கெட்டவனாக மாறி போகுது. பண வெறி வந்தது. ஆனால் அது பிறக்கும்போது கடவுளை தேடுறதுக்காக அது பிறவியை எடுக்குது. ஆனால் ஆசை வந்து மோதும் போது கடவுள்ன்றதை மறந்துட்டு உலகத்து மேலே அதுக்கு நாட்டமே ஏற்பட்டு போகுது. அப்போது நன்மையும் இருக்கக்கூடாது, தீமையும் இருக்கக்கூடாது. இப்போது ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறோம். இந்த 1000 ரூபாயில் எங்கள் கல்வெட்டில் என் பேர் போடுங்க அப்படின்னு சொல்கிறோம். நான் இங்கே சொல்லிவிடுவேன், அந்த மாதிரி பேர் போடுறோம், காசை கொடுக்காது, வேறு எங்கன்னா இப்போ கொடுத்து போட்டுக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி உன் பேர் விளம்பரம் ஆகணுன்றதுக்காக கொடுக்குற காசு தவிர நீ கடவுளுக்காக கொடுக்கல இல்லையா? அதனால் அந்த மாதிரி காசை இங்கே வாங்கிறதில்ல. அப்போது நம்ம என்ன பண்ணணும்? நன்மையை செய்யணும். நன்மையை செய்தால் தான் தீமையை அழிக்க முடியும். நெருப்பை அழிக்கணுன்னா என்ன பண்ணணும்? தண்ணி ஊற்றணும். நெருப்பையே போய் சும்மா அஞ்சிட்டு இன்னும் கொளுத்திக்கினே எரிஞ்சிக்கினே தான் இருக்கும். அது மாதிரி நன்மையை செய்ய 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 தான் நம்மளுடைய தீமைகளை அழிக்க முடியும். நன்மை செய்யாமல் தீமை அழிக்கும். அப்போது நன்மையே செய்து தீமை அழிஞ்சு போச்சுன்னா என்ன இருக்கும்? அங்கே தண்ணியும் இருக்காது, நெருப்பும் இருக்காது. அப்போ பிளாங்க் ஆகிடும் இல்லையா? இப்போ சில பேர் பேசிக்கினே இருப்பாங்க, அடப்போடா ஞான சூன்யம் அப்படின்னு திட்டுவாங்க இல்லை? இப்போ போடா ஞான சூன்யம் அப்படின்னு ஒன்று நமக்கு என்ன தோணும்? என்ன நம்மளை இவ்வளோ முட்டாள்தன்மை நினச்சிட்டானே அப்படின்னு நினைப்போம். ஆனால் உயர்ந்த வார்த்தை அது. ஞானம்ன்றதே சூன்யமான இடத்துல இருக்குது. அஞ்ஞானம்ன்றது எல்லாம் இருக்கிற இடத்துல இருக்குது, பாவ புண்ணியம் இருக்கிற இடத்துல இருக்குது. ஞானம்ன்றது பாவ புண்ணியம் இல்லாத இடத்துல இருக்குது. அது எந்த இடம்னா கடவுள் வாழற இடம். அதான் ஞான சூன்யம். ஆனால் இவன் என்ன நினச்சிக்கிறான்? நம்மளை இழிவாக சொல்லிட்டான். ஞான சூன்யம் நீ எப்படா சொல்லுவேன்னு சண்டைக்கு போவான். அவங்களுக்கு அர்த்தம் புரியாது, என்ன பண்ண. அது மாதிரி நம்ம நன்மையை செய்ய செய்ய தீமை அழிஞ்சிடும். இதுக்கு தான் சொன்னான், இந்த தீமை நன்மை எங்கே உருவாகுது அப்படின்னா விந்துலேருந்து உருவாகுதுப்பான்னு. தாய் செய்த பாவம், தகப்பன் செய்த பாவம், நம்ம செய்த பாவம், இந்த 3 பாவங்கள் அதான் மும்மலம்ன்றது. அப்போ 3 விதமான பாவங்கள் ஒரு மனுஷனை இயக்குது. அந்த 3 விதமான பாவங்கள் எதுலேருந்து உருவாகுது அப்படின்னா விந்துலேருந்து உருவாகுது. அந்த விந்துலேருந்து உருவாகிறதால் தான் தாய் தகப்பன் என்ன புண்ணியம் பண்ணுறோன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி பிள்ளைங்களை அனுபவிக்கிறோம். தாய் தகப்பன் என்ன பாவம் பண்ணுறோன்னா அதுக்கேற்ற மாதிரி துன்பத்தை பிள்ளைங்க அனுபவிக்கும். இதுதான் சொன்னால் மாதா செய்தது மக்களுக்கு இல்லையா? அப்போது இந்த விந்தில் இருக்கிற பாவத்தை முதல்ல அழிடா அப்படின்றான். அது எப்படி சொல்கிறான்? மூலமான குலத்திலே முளைத்தேர்ந்த கோரையேனும். உலக உற்பத்திக்கு மூலப்பொருள் விந்து தான். அது மரம், செடி, கொடி, நாய், நரி, மஞ்சங்கிஞ்சம் எதுவாக இருந்தாலும் விந்துன்ற ஒரு பொருள் இல்லைன்னா உலகத்தில் உற்பத்தி ஒரு பொருள்ன்றதே இருக்காது இல்லையா? அப்போது விந்து தான் அது மூலப்பொருள் எல்லாத்துக்கும். அப்போது அது எங்கே தங்கிக்குன்னா அது ஒரு குளம், விந்து பை. அங்கேருந்து தான்டா பாவம் உற்பத்தி ஆகுது உனக்கு. அதனால் மூலமான குளத்திலே முளைத்தெழுந்த கோரையே, விந்து பையில் பாவன்ற கோரை முளைச்சி அடைஞ்சு போயிருக்குதான். சரி, இதை என்னப்பா பண்ணணும்? டெய்லி ஒரு 4 நாள் கட்டு அறுத்து போடுது. அப்போ உன் பாவம் அழிஞ்சிடும். நம்ம தான் இருக்கிறது இல்லையா? ஒரு பாவத்தை ஒன்றா சேர்த்துன்னு வந்து உள்ளே வச்சுக்குமே தவிர நம்ம பாவத்தை வெளியே தள்ள விரும்புறது இல்லையா? அதனால் சொல்கிறான், மூலமான குளத்திலே முளைத்தெழுந்த கோரையை காலமே எழுந்து நீர் 4 கட்டு அறுப்பீராகில் பாலனாகி வாழலாம் பரபிரம்மம் ஆகலாம் அப்படின்னு. இந்த பாவம்ன்றதை அழிச்சிட்டின்னா அடுத்த பிறப்பு உன் கடவுள்கிட்ட தாண்டா, இங்கே இல்லைடா பூமியில். இப்போ பாவம் அழிக்கணும். பாவம் அழிஞ்சால் தான் இந்த பிறப்பை தவிர்க்க முடியும். பாவம் அழியாமல் பிறப்பை தவிர்க்கவே முடியாது. ஞானி. அப்போது அஞ்ஞானியினுடைய நிலை என்ன, ஞானியினுடைய நிலை என்ன? ஞானியினுடைய நிலை என்ன? ஏன் அவன் ஞானத்தை தேடணும்? அஞ்ஞானியினுடைய நிலை என்ன? ஏன் அவனுக்கு ஞானம் தெரியாமல் வாழறான் அப்படின்னா,
ஞானின்றவன் அவனுடைய கர்மாவை தீர்க்கிறதுக்கு கடவுளை தேடி அலைகிறான். அஞ்ஞானின்றவன் அவனுடைய ஆசையை பூர்த்தி பண்ணுறதுக்கு உலகத்தை தேடி அலைகிறான். அப்போ ஞானி கூட அவனுடைய கர்மத்தை அழிக்கணும் தான் ஞானத்துக்கு போகிறான், இல்லைன்னா அவனுக்கு என்ன வேலைக்குதாங்க. ஒவ்வொரு மகானும் அவனுடைய கர்மத்தை அழிக்கணும். அதுக்கு எது வழி, எங்கே போனால் அழிக்க முடியும்னா அப்போ ஞான வழியில் மட்டும்தான் அழிக்க முடியும்னா அவன் ஞானத்தை தேடுறான். அஞ்ஞானி என்ன பண்ணுறான், பாவத்தை தேடுறான். ஏன், பணம்ன்ற வெறியில். பணம் மனுஷங்கிட்ட எவ்வளோ சேருதோ கூட பாவமும் சேரும். பாவமும் பணமும் ஒன்றா இணைஞ்ச பொருள் தான், இது வேற அது வேற இல்லை. அப்போ இது சேர சேர பாவமும் சேரும். ஞானி என்ன பண்ணுறான், இந்த பணத்து உறவு நம்ம வச்சுக்கூடாது, வச்சுக்கினா பாவம் வரும். அதுன்ட்டு அது வந்து 10 ரூபாய் வந்துதா, அதுக்கு எதுக்கான ஒன்று பண்ணி விட்டணுமே தவிர அவன் பாக்கெட்டில் போட்டுக்கூடாது. இதுதான் ஞானியினுடைய வேலை. அஞ்ஞானியுடைய வேலை என்ன, அடுத்தவன் பாக்கெட்டில் இருக்கிறதா கூட பிடிங்கி என் பாக்கெட்டு ஃபுல்லாக போட்டுக்கணும். இதுதான் அஞ்ஞானியினுடைய வேலை. அப்போ இவனுக்கு பாவம் சேருது, அவனுக்கு பாவம் அழியுது. ஆனால் 2 பேரும் கர்மாவை தேடிக்கின்னு தான் வந்தாங்க. ஆனால் இவன் உலகத்தை தேடி கர்மத்துக்குள்ளே வாழ்ந்துன்னுக்கிறான், அவன் கர்மத்தை விட்டு விலகி வாழறான். இவ்வளோதான் வித்தியாசம். இதுதான் சாமி. புரிஞ்சுட்டா? வேற என்ன சந்தேகம் சொல்லுங்க. ஆமாம், ஒரு மனுஷனுக்கு 10 வாசல் இருக்குது. எத்தனை வாசல்? 10 வாசல் இருக்குது. ஆனால் ஒரு வாசல் மூடி வச்சிருக்குது, 9 வாசல் திறந்து வச்சிருக்குது. அப்போ மனுஷனுக்கு நவதுவாரம், 9 வாசல் அப்படின்லாம் பேசுகிறோம். இந்த 9 வாசலும் அஞ்ஞான வாசல். ஆசை, இப்போ உங்களுக்கு ஆசை எப்படி உருவாகுது, கண்ணு பார்க்குது ஒரு பொருளை, அப்போ அந்த பொருள் ஓணும்னு மனம் தேடுது. கண்ணு பார்க்கலன்னா அந்த பொருள் எப்படி இருக்குதுன்னு தெரியாது, அதனால் மனம் அதை விரும்பாது. ஒருத்தர் பேசின்னுக்கிறாரு, காதில் அது விழுது, ஆஹா இது நல்ல விஷயமா இருக்குது, இதையே நம்ம தேடினா என்னன்னு காதுக்கு கேட்குது. அப்போ காது இல்லைன்னா என்ன ஆகும், அதை விரும்ப போகிறதில்லை. இப்போ ஒருத்தர் நல்ல கறி பிரியாணி எல்லாம் இந்த இவர் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் நீங்கள் இருக்கிறீங்க, இவர் வறுக்கிறாரு, வாசனை வருது, நல்லா இருக்குது இந்த வாசனை, நம்ம என்ன கஞ்சி காய்ச்சி குடிச்சுக்கிறோமே, அதே எத்தனை வந்து போட்டு செய்தோன்னா மூக்கு மோருது. இவர் பேசுகிறாரு, இவர் பேசுறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது, நல்ல விஷயமா பேசி கெட்டதை பண்ணுறாரு இவர். அதனால் அவர் பேசுறதை பார்த்து நீ பேச ஆரம்பிக்கிற, வாய் பேசுது. இப்படி 5 புலன்களும் பேசுது. உடல் உணருது, கண் பார்க்குது, காது கேட்குது, மூக்கு மோருது, வாய் பேசுது, இல்லையா? இந்த 5ஆல் தான் மனுஷனுக்கு பாவத்தை உருவாக்குது. அப்போ என்ன பண்ணணும், இந்த 5ஐயே மூடணும். இந்த 5ஓடு சேர்ந்து +4 9 வாசலை மூடு, ஒரு வாசலை தவிர. இந்த 9 வாசலும் அஞ்ஞான வாசல். அந்த மூடி இருக்கிற வாசல் திறந்தால் அது ஞான வாசல், கடவுள் வாழற இடம்டாதுன்னு. அதுக்கு தான் இந்துக்களில் பொட்டு வச்சு பார்த்தான், பட்டை அச்சு பார்த்தான், இந்த குங்கம் வச்சு பார்த்தாரு. இப்படி ஆளுக்கு அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த இடத்த தொட்டு தொட்டு அவனுக்கு சொன்னால் புரியாது அங்கே கடவுள் இருக்குதான்னு. அதனால் இந்த பொட்டுங்களையாவது வச்சு அங்கே உணர்வை உண்டாக்கிங்கடான்ட்டு பொட்டு வச்சு விட்டான். இதை தெரியாது என்ன பண்ணுறான், நான் அழகுங்க நல்லா இருக்குத பாருங்கள், சந்தனம் வச்சுக்கிறேன் பாருங்கள் அப்படின்னு இவன் அழகுக்கு பண்ணின்னுக்கிறான். அதனால் அங்கே கடவுள் வாழறோம். அப்போ அந்த இடத்துக்கு பேருனா பதி. அந்த இடத்துக்கு பேருனா பதி. பதி, பாசம், பசு. அப்போ இது என்ன சாமி? சாமி கொஞ்சம் விளக்கம் சாமி, இந்த 3க்கு மட்டும் கொஞ்சம் விளக்கம் சொல்லிட்டேங்க சாமி, குழப்பமாக இருக்குது எனக்கு.